வணக்கம் children, this is Malati. நாம இன்னைக்கு example 8.30 பார்க்க போறோம். A card is drawn from a pack of 52 cards. Find the probability of getting a king or a heart or a red card. அதாவது 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு well shuffled pack of 52 cards நமக்கு தெரியும் இல்லையா? இந்த 52 கார்டுல இருந்தும் நமக்கு ஒரு ராஜாவோ அல்லது ஒரு ஹார்ட்டின் கார்டோ அல்லது ஒரு சிவப்பு நிற கார்டோ கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது you should find the probability of getting a king or a hearting card or a red card. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்க, இந்த ஆர் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அந்த ஆருக்கு முன்னால இருக்கிறத ஏ அப்படின்னு வச்சுக்கணும், ஆருக்கு பின்னால இருக்கிறத பின்னு வச்சுக்குவோம். இன்னொன்னு இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இந்த probability of getting a king or a heart or a red card அப்படின்னு ரெண்டு ஆர் இருக்கு. சோ இத ஏன்னு வச்சுக்கிட்டோம், இத பின்னு வச்சுக்கிட்டோம், இந்த ரெட் கார்டு சின்னு வச்சுக்கோம். பாருங்க, இந்த ஒரு ஆர் இருக்குன்னா ஆருக்கு முன்னால இருக்கிறது ஏ, பின்னால இருக்கிறது பி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா? இன்னொரு ஆர் இருக்கு, அப்போ இது பினா அடுத்தது சின்னு வச்சுக்கணும். அப்போ ஏ அல்லது பி அல்லது சி அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். அதாவது பாருங்க, ராஜா சீட்டோ அல்லது ஹார்ட்டோ அல்லது சிவப்பு நிற சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ரெண்டு அல்லது வந்திருக்கு, அல்லது அப்படின்னாவே நம்ம சேர்ப்பு கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இருக்கிற ராஜாவை ஏவாவும், அதாவது ஃபர்ஸ்ட் அல்லதுக்கு முன்னால இருக்கிற ராஜாவை ஏவாவும், அதுக்கப்புறம் இருக்கிறத பி ஆகவும், அது இல்லாம அதுக்கப்புறம் ஒரு அல்லது வந்துருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி வந்திருக்கிறது சி ஆகவும் வச்சுக்கிறோம். அதான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். மொத்தம் எத்தனை சீட்டுகள் இருக்கு அப்படின்னா n of s is 52. அதை எழுதிட்டோம். Let A be an event of getting a king card. பாத்தீங்களா? அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். தமிழ்ல A என்பதை ராஜா சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்னன்னு வச்சுக்கிறோம். ராஜா சீட்டா பாருங்க, மொத்தம் நமக்கு 4 ராஜா இருக்கு. இதுதான் ராஜா சீட்டு. சோ நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா n of A is 4 அப்படின்னு எழுத போறோம். உடனே P of A கால்குலேட் பண்ணிடுவோம். நமக்கு n of A by n of S அப்படின்னு, அப்போ நமக்கு 4/52 கிடைக்குது. இது ஒரே ஈக்குவேஷன், நமக்கு பிரான்ச்சஸ் கிடையாது, அதனால சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது B be an event of getting a heart card இங்கிலீஷ்ல இருக்கும். அதே போல தமிழ்ல வந்து B என்பதை ஹார்ட் கார்டு கிடைக்கும் நிகழ்ச்சி எங்க அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ n of B முதல்ல கால்குலேட் பண்ணணும். ஹார்ட் கார்டு அப்படின்னா இது முழுவதும் தானே நமக்கு ஹார்ட் கார்டுன்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல இருக்கக்கூடிய இந்த முழுவதையும் நாம ஹார்ட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது 13 சீட்டையும் நாம கணக்கில் எடுத்துக்கணும். ஸோ n of B is 30 எழுதிட்டோம். உடனே P of B கால்குலேட் பண்றோம். P of B is n of B by n of S. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 13/52 கிடைக்கும். அதுக்கப்புறம் கடைசியா இருக்கு இந்த சிவப்பு நிற சீட்டா இருக்கிறது, நம்ம சீன் எடுத்துக்கலாங்களா? அதனால சிவப்பு சி என்பதை சிவப்பு நிற சீட்டு கிடைக்கும் நிகழ்ச்சி என்கிறோம். அதே இங்கிலீஷ்ல let C be an event of getting a red card அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நமக்கு n of C கால்குலேட் பண்ணணும். n of C அப்படின்னா பாருங்க, ரெட் கார்டு ஃபுல்லா, சிவப்பு கார்டு ஃபுல்லா அப்படின்னா இந்த 26 சீட்டுகளும் நமக்கு அந்த கணக்குல வந்துடும். பாருங்க, 13 + 13 26 சீட்டுகளும் நமக்கு இந்த கணக்குல வந்திருக்காங்க. 26 எழுதிட்டோம். உடனே P of C கால்குலேட் பண்றோம். n of C by n of S. அப்போ 26/52 அப்படின்னு கிடைக்குது. இது எதையுமே சிம்பிளிஃபை பண்ணாம அப்படியே கொண்டு போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு P of A union B union C கண்டுபிடிக்கணும். அதனால நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணாம இந்த ஃபார்முலால கொண்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறதுனால எந்த இடத்துலயும் சிம்பிளிஃபை பண்ணாம வர ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுக்கணும். இப்போ பாருங்க, நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். P of A கண்டுபிடிச்சோம், P of B கண்டுபிடிச்சோம், P of C கண்டுபிடிச்சோம். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா P of A union B union C தான் கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு क्वेश्चन. அப்போ P of A union B union C ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும். P of A plus P of B plus P of C னு ஒற்றையா இருக்கிறது, அதாவது ஒவ்வொரு உறுப்புகளா இருக்கிறது பாத்தீங்களா, A B C னு இருக்கிறதுக்கெல்லாம் பிளஸும், அதே போல ரெண்டா வரதுக்கு மைனஸும். பாருங்க, P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C. இந்த மாதிரி ரெண்டு செட்ஸ் வரதெல்லாம் மைனஸ்லயும், ஒற்றைப்படையில 1 3 நம்பர் ஆஃப் செட்ஸ் உள்ள வரது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளஸ்லயும் எழுதிக்கிறோம். அப்ப இதெல்லாம் பிளஸ், இது பிளஸ், மீதி இந்த 3 மைனஸ்ல வரும். இதுதான் நமக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு தேவையான A யூனியன் B யூனியன் C, அதாவது நமக்கு ராஜா சீட்டு அல்லது ஹார்ட் சீட்டு அல்லது சிவப்பு நிற சீட்டு கிடைப்பதற்கான நிகழ்தகவுனா நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இப்போ P of A கண்டுபிடிச்சிட்டோம், P of B கண்டுபிடிச்சிருக்கோம், P of C கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த நாலும் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க P of A intersection B கண்டுபிடிக்கணும்னா முதல்ல N of A intersection B எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது ஏவுக்கும் பிக்கும் நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் எதை ஏவா வச்சிருக்கோம் அப்படின்னா கிங் கார்டு, பி என்னன்னு வச்சிருக்கோம் ஹார்டின். இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா பாருங்க ஹார்டின் எது இது இது ரெண்டுக்கும் கிங் கார்டு ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் இல்லைங்களா? அப்போ இந்த கிங் ரெண்டுலையும் இருக்கு. இப்போ ஒரு கிங் ரெண்டையும் இருக்கனால N of A intersection B is 1 and P of A intersection B is equal to N of A intersection B by N of S. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு 1/52 கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது N of B intersection C, B க்கும் C க்கும் ஆனது. B என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஹார்ட் சீட், இதுதான் ஹார்ட் சீட். ஹார்ட் சீட்டும் C என்ன அப்படின்னா சிகப்பு நிற சீட். அப்ப ஹார்ட் சீட்னா இது ஃபுல்லா, சிகப்பு நிற சீட்னாலும் இதுலயும் அதே வரும். அப்ப இது மொத்தம் 13 இது ரெண்டுக்கும் பொதுவானது. சோ இது 13 எழுதிட்டோம். ஓகேங்களா? சோ உடனே P of B intersection C கால்குலேட் பண்ணலாமா? எல்லாத்துக்குமே நமக்கு என்னன்னா N of B intersection C by N of S அப்படிங்கிற ஃபார்முலா வரும். சோ இதுக்கு 13 கிடைச்சதுனால by 52 நாம இதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து P of A intersection C. Aன்றது வந்து ராஜா கார்டு, C அப்படின்றது வந்து நமக்கு ரெட் கார்ட்ஸ். அப்ப ராஜா கார்டு ரெட் கார்டுனா பாருங்க, இந்த ராஜா கார்டுனா அந்த 4 ராஜாவும் வரும், ரெட் கார்ட்ஸ்ல இந்த 2 ராஜாவும் வரும். அப்போ இந்த 2 ராஜாவும் தான் நமக்கு இதுல இன்டர்செக்ஷனா வரும். சோ நமக்கு 2 எதுக்கு N of A intersectionக்கு 2 கிடைக்குது. சோ P of A intersection C கண்டுபிடிக்கிறோம். N of A intersection C by N of S அப்படின்னு எழுதிக்கலாம். சோ 2/52 கிடைக்குது. இப்போ லாஸ்ட் இது மட்டும் கண்டுபிடிக்கணும். எது P of A intersection B intersection C என்ன? இப்போ மூணுலயும் பொதுவா இருக்குது என்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் எதுனா இந்த கிங், ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த 14 கார்ட்ஸ், மூணாவது என்ன அப்படின்னா இது மொத்தமா சிகப்பு கார்ட்ஸ் எல்லாமே. இந்த மூணுக்கும் எது பொதுவா வருது அப்படின்னா இந்த ஒரு உறுப்பு வரும். பாருங்க கிங்னு எடுக்கும்போது இந்த கிங் வருது, 13 கார்டுல ஹார்டின் கார்டு எடுக்கும்போது இந்த கிங் வருது, அதே போல சிகப்பு கார்டு எடுக்கும்போது இந்த கிங் வருது. அப்ப இது ஒண்ணுதான், இது மூணுக்குமான ABCக்கு மூணுக்குமான பொது உறுப்பு. சோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 1. சோ வாட் இஸ் இது N of A intersection B intersection C. உடனே P of A intersection B intersection C கால்குலேட் பண்ணனும் அப்படினா N of A intersection B intersection C by N of S அப்படினு எழுதிக்கலாம். அப்போ 1/52 அப்படினு நாம எழுதிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபார்முலாக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய எல்லா வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். P of A, P of B, P of C, P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. இது அத்தனையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சோ இதுக்காக நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். P of A union B union C தான் கால்குலேட் பண்ணனும். ஃபர்ஸ்ட் P of A, P of B, P of C மூணையும் கூட்டணும். பாருங்க 4/52, 13/52, 4/52, 13/52 அதையும் போடுறோம். அதுக்கு அப்புறம் P of C வந்து 26/52 கால்குலேட் பண்ணிப்போம், அதையும் போடுறோம். அதுக்கு அப்புறம் இந்த இன்டர்செக்ஷனுக்கு வரிசையா பாருங்க 1/52 minus 1/52 minus 13/52 அதுக்கு அப்புறம் minus 2/52 அப்புறம் plus 1/52 கிடைக்குது. முதல்ல நமக்கு ஒரே மாதிரி ஏதாவது டர்ம்ஸ் இருக்குன்னா நம்ம கேன்சல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். பாருங்க எப்படி அப்படினா இங்க plus 13/52 வந்திருக்கு இந்த இடத்துல. பாத்தீங்களா? இந்த இடம் plus 32/50. இது plus இது minus. அதனால இதுல இருந்து அத கழிச்சா மொத்தமும் 0 ஆயிடும். அதே போல minus 1/52 plus 1/52 க்கும் அப்படியே போடும். மீதி இருக்கிறது மட்டும் கலெக்ட் பண்ண போறோம். மீதி அப்படினா கீழ 52. ஏன்னா எல்லாத்துக்குமே 52 இருக்கு. அதனால தான் நான் சிம்பிளிஃபை பண்ணாம அங்க அப்படியே வெச்சுக்கோங்க உள்ள இருக்கிறது எல்லாம் அப்படி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு ஈஸியா இருக்கும்ன்றதுனால தான் நிறைய சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சுருக்கிட்டோம்னா இங்க மறுபடியும் மீன்போமா கண்டுபிடிச்சு வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அதெல்லாம் நமக்கு வந்த ஆன்சர்ஸ் அப்படியே டினாமினேட்டர்ஸ் வச்சுட்டு எந்த சுருக்கும் சுருக்காம இங்க கொண்டு வந்து போடும்போது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பாருங்க 4ஐயும் 26ஐயும் கூட்டுங்க 30ன்னு கிடைக்குமா? அப்புறம் வேற என்ன பாக்கினா இது மட்டும் தான் பாக்கி, -2 மட்டும் தான் பாக்கி. சோ இதுதான் நமக்கு இங்க. அப்ப என்ன கிடைக்குது அப்படினா 28/52 கிடைக்குது. இப்போ நாம தாராளமா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். மேலே கீழே ஒரு 2 ஆல் அடிக்க முடியும். சோ 2 14 வாட்டி 28, 2 26 வாட்டி நமக்கு 52 கிடைக்குது. மறுபடியும் 2 ஆல் அடிக்கலாம். மேலே 7 அப்படினு கிடைக்கும்ல 2 ஆல் அடிச்சா. கீழ 13 கிடைக்குமா? So therefore 7/13 is the answer for this question. Example 8.31. In a class of 50 students, 28 opted for NCC,
30 opted for NSS and 80 opted both NCC and NSS. One of the students is selected at random. Find the probability that the student for NCC, not NSS, the student for NSS, not for NCC, the student opted for exactly one of them. அதாவது 50 நபர்கள் கொண்ட ஒரு வகுப்பறையில 30 பேர் என்ன பண்ண 28 பேர் வந்து NCC ல ஜாயின் பண்றாங்க. 30 பேர் வந்து NSS ல ஜாயின் பண்றாங்க. 18 பேர் ரெண்டுலயும் சேர்ந்திருக்காங்க அப்படினா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? முதல்ல நமக்கு NCC யில் இருந்து ஆனால் NSS ல் இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, NSS ல இருந்து ஆனால் NCC ல இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு, ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு, மூன்று கேள்விகள் கேட்டிருக்காங்க. அந்த மூணு கேள்விகளுக்கும் நாம பதில் கண்டுபிடிக்கணும். மொத்த நபர்களின் எண்ணிக்கை, அதாவது அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை 50 ன்னு சொல்லியிருக்காங்க. சோ n of s is 50 அப்படி முதல்ல எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் let a and b be the students opted for NCC and NSS. a க்கு NCC யையும் b க்கு NSS ன்னு நம்ம வெச்சுக்கிறோம். அதான் தமிழ்ல a மற்றும் b ஆகியவை NCC மற்றும் NSS இல் சேர்ந்த மாணவர்களின் எண்ணிக்கை எங்க அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ n of a எவ்வளவு அப்படினா 28 பேர், n of b அப்படினா 30 பேர். ரெண்டுலயும் அப்படிங்கிறது n of a வெட்டு b போடுவோம் இல்லீங்களா? n of a intersection b வந்து 18 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல உடனே p of a கால்குலேட் பண்ணிடணும். p of a is n of a by n of s. n of a 28, n of s 50. நம்ம அப்படியே வெச்சுக்கலாம், சுருக்க வேண்டாம். அதே போல p of b கால்குலேட் பண்ணனும்னா n of b by n of s போடுவோம். n of b 30, n of s 50. அதே போல p of a intersection b கால்குலேட் பண்ணனும் அப்படினா n of a intersection b by n of s, நமக்கு அது 18 ன்னு சொல்லிருக்காங்க. சோ 18 by 50 அப்படினு இந்த மூணோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சு வெச்சிட்டோம். இப்போ 1 by 1 the questionக்கு நம்ம ஆன்சர் பண்ணலாம். First question என்ன அப்படினா the student for NCC not for NSS அப்படினு கொடுத்திருக்காங்க. அதாவது NCC ல இருக்கணும் ஆனா NSS ல இல்லாமல் இருக்கணும் அப்படி இருக்காங்க. சோ P of NCC ங்கிறது A ன்னு சொல்லணும். இருக்குது அப்படிங்கறனால வெறும் ஆல்பபெட் A போடணும். NSS ல இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது NSS க்கு B, இல்லாமல் இருக்கணும்ங்கிறதுக்கான சிம்பல் வந்து B dash போட்டுட்டு இதனுடைய வெட்டு என்ன அப்படினு கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். சோ பாருங்க இப்போ A இன்டர்செக்ஷனா பாருங்க A க்கு முதல்ல நாம கோடு போடுறோம். இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன்ஸா கிடைமட்ட கோடுகளாக A வை ஷேட் பண்ணிட்டோம். B dash அப்படிங்கிறது இந்த B ஐ தவிர மீதி உள்ள ஏரியா. அப்ப B ஐ தவிர மீதி உள்ளதுனா நம்ம அத வெர்டிகல் லைன்ஸா போடலாம், குத்து கோடுகளாக போடலாம். பாருங்க B ஐ தவிர மீதி பக்கம் போடணும். இப்போ இது ரெண்டோட இன்டர்செக்ஷன் வெட்டு அப்படினா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன பாக்ஸஸ் வந்திருக்கு பாத்தீங்களா? வெர்டிகல் லைனும் ஹரிசாண்டல் லைனும் கட் பண்ண மாதிரி இந்த ஸ்கொயர் பாக்ஸஸ் எதுக்குள்ளார மட்டும் தான் வந்திருக்குனா இதுக்குள்ளார மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப இதுதான் வேணும், only a அப்படிங்கிறது இதுதான் வேணும். இதுதான் வேணும்னா நமக்கு இருக்கிறது எதெல்லாம்னா P of A இருக்கு, P of B இருக்கு, P of A intersection B, இதுதான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ இது வேணும் அப்படினா பாருங்க இந்த டயகிராம்ல இது மட்டும் வேணும்னா இந்த P of A ல இருந்து பாருங்க P of A ங்கிறது இந்த கிரீன் ரவுண்ட் ஃபுல்லா அதுல இருந்து இந்த P of A intersection B அத கட் பண்ணோம்னா நமக்கு only A கிடைக்கும்ல? அத தான் நம்ம கால்குலேட் பண்றோம். இத வந்து only A மட்டும் அப்படினு கூட சொல்லலாம். சோ இப்போ என்ன பண்றோம்? P of A ல இருந்து P of A intersection B ஐ கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான only A NCC ல இருக்கிறது மட்டும் கிடைச்சிடும். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம P of A வந்து 28 by 50 ன்னு கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். P of A intersection 18 by 50 ன்னு கால்குலேட் பண்ணிருக்கோம். சோ கழிக்கும்போது என்ன கிடைக்கும்னா 10 by 50 ன்னு கிடைக்கும். நம்ம 0 க்கு 0 க்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு P of A intersection B dash is 1 by 5 அப்படினு ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் எழுதிட்டோம். ரெண்டாவது கேள்வி என்னன்னா நமக்கு NSS ல மட்டும் இருக்கணும், NCC ல இருக்க கூடாதுங்கிறதுதான். அப்ப P of A dash வேணும், A dash உம் B இன்டர்செக்ஷன் இதனோட இன்டர்செக்ஷன் வேணும். இது அப்படியே திருப்பி எழுதுறோம். A வந்து டாஷ் போட்டு B க்கு டாஷ் இல்லாம போட்டா 1D B ன்னு அர்த்தம் இது. சோ இதே அதே மாதிரி நம்ம இதுதான் கால்குலேட் பண்ணனும். இது என்ன P of B ல இருந்து P of A intersection B கழிச்சிட்டோம் அப்படினா இந்த 1D B கிடைக்கும். சோ P of B ல இருந்து P of A intersection B ஐ கழிச்சாங்க. P of B வந்து 30 by 50 ன்னு தெரியும். மைனஸ் இதுக்கு வந்து நமக்கு 18 by 50 ன்னு தெரியும். நம்ம
சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 12/50 அப்படின்னு கிடைக்குது. இதை நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும், சுருக்க முடியும். அதனால சுருக்குறோம், 2ஆல் அடிக்கலாம். ரெண்டுமே ஈவன் நம்பர்ஸ், அதனால 2ஆல் டிவைட் பண்றோம். மேல 6 கீழே 25 அப்படின்னு கிடைக்குது. therefore p of a dash intersection b நமக்கு 6/25 அப்படின்னு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்குது. அதுலயே third question என்ன அப்படின்னா the students opted for exactly one அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது ஒன்றே ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. ஒன்றே ஒன்று மட்டும்னா இங்க என்ன வரும், NCC ல மட்டும் வரும். இது என்ன வரும், NSS ல மட்டும் வரும். நமக்கு இருக்கிறது இந்த ரெண்டு ஈவெண்ட் தான். இப்போ இது ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஒன்றே ஒன்றில் மட்டும் இருப்பதற்கான நிகழ்தகவு கிடைச்சிடும். ஸோ P of only one அப்படின்னு எழுதிக்கிட்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது ரெண்டையும் பாருங்க, இதையும் ஆட் பண்ணா போதும். அப்போ P of A intersection B dash plus P of A dash intersection B ஐயும் கூட்டினா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிருக்கும். ஸோ அது ரெண்டையும் கூட்ட போறோம். பாருங்க, இதுக்கு 1/5, இதுக்கு 6/25 அப்படின்னு இருக்கு. ஸோ இது 1/5 பிளஸ் 6/25 இருக்குங்களா? இப்போ இது 25 ஆகணும்னா மேலே கீழே 5ஆல பெருக்கிக்கலாமா? ஸோ என்ன ஆகும், 5 பிளஸ் 6/25 காமன் டினாமினேட்டர் பாருங்க, இதை பெருக்கிங்கன்னா 25, இதுவும் 25, ஒரு வாட்டி எழுதிக்கலாம். இது 5 பிளஸ் 6. P of A only அல்லது B only அதுக்கு மட்டும் தான் நமக்கு A மட்டும் அல்லது B மட்டும் நமக்கு 5 plus 6 என்ன வருதுன்னா 11/25 கிடைக்குது. ஸோ the third question ஓட ஆன்சர் நமக்கு 11/25 அப்படின்னும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் question ஓட ஆன்சர் 1/5, செகண்ட் question ஓட ஆன்சர் 6/25, அந்த third question ஓட ஆன்சர் 11/25 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. Example 8.32, A and B are two candidates seeking admission to IIT. The probability that A getting selected is 0.5 and the probability that both A and B getting selected is 0.3. Prove that the probability of B being selected is at most 0.8. அதாவது A மற்றும் B விண்ணப்பதாரர்கள் IIT-யில் சேர்வதற்காக காத்திருப்பவர்கள். இவர்களில் A தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.5. A மற்றும் B தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3 எனில் B தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான அதிகபட்ச நிகழ்தகவு 0.8 என நிரூபிக்கின்றாங்க. அதாவது A மற்றும் B இருவர் IIT-ல சேர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல A சேர்வதற்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0.5 கொடுத்துருக்காங்க. அதே போல A and B ஜாயின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கு 0.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது P of B அதாவது B தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு அதிகபட்ச நிகழ்தகவு வந்து நமக்கு 0.8 அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல நம்ம கொடுத்திருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதிக்க போறோம். பாருங்க, A தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவுன்னு சொல்லிருக்காங்க. அதாவது probability that A getting selected is 0.5 இருக்காங்க. அப்ப P of A நம்ம எழுதுவோம். probability of getting A is 0.5. அதனால தான் நம்ம P of A சமம் 0.5 முதல் எழுதுவோம். அடுத்து பாருங்க, probability that both A and B இருக்காங்க. A and B அப்படின்னா அந்த அண்டுக்கு இன்டர்செக்ஷன் அர்த்தம். மற்றும் அப்படின்னு தமிழ்ல இருக்கு பாருங்க. A மற்றும் B தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு 0.3 இருக்காங்க. மற்றும் என்கிற வார்த்தை தமிழ்ல யூஸ் பண்ணா விட்டு, அதே போல இங்கிலீஷ்ல வந்து அண்டர் யூஸ் பண்ணா இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சோ P of A intersection B is 0.3. நமக்கு இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம P of B ஓட ப்ராபபிலிட்டி கண்டுபிடிங்க, அது அட்மோஸ்ட் 0.8 இருக்கணும் இருக்காங்களா? நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம், P of A union B எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, probability of any event lies between 0 and 1. அப்ப இதனுடைய maximum value 1 ஆகும், will be less than 1 ஆகும் இருக்கும். அதை நம்ம இப்படி குறிப்பிடுவோம். சோ இதனுடைய ஃபார்முலா ஒன்னு இருக்கு. என்னன்னா P of A plus P of B minus P of A intersection B அப்படின்னு இதனோட ஃபார்முலா. ஏன் லெஃப்ட்ல எழுதணும்னா அதுக்கு ஒரு வேல்யூ ரைட்ல இருக்கிறதுனால நம்ம லெஃப்ட்ல எழுதுறோம். ஓகேங்களா? இப்போ இதனோட வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். P of A க்கு வந்து 0.5. இது நமக்கு தெரியாது, இது அப்படியே இருக்கட்டும். P இது வந்து என்ன, P of A intersection B is minus 0.3. இது 0.3, இந்த மைனஸ் போட்டு 0.3 less than or equal to 1. இதையும் நம்ம கழிப்போம். நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.5 இருந்து 0.3 போச்சுன்னா P of B plus 0.2 கிடைக்கும். பாருங்க, 0.5 இருந்து 0.3 சப்ட்ராக்ட் பண்ணா
5 the 3 போச்சுனா 2 then நமக்கு 0.2 னு கிடைக்கும் பெரிய நம்பரோட சைன் வந்துரும் so plus 0.2 which is less than or equal to 1 இப்போ இந்த p of v மட்டும் லெஃப்ட் சைடுல வெச்சிட்டு இந்த 0.12 அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம் so minus 0.2 னு வந்துரும் ரைட் சைடு அப்படினா 1.0 அதுல 0.2 போச்சு அப்படினா நமக்கு 0.8 கிடைக்கும் so p of v is less than or equal to 0.8 அப்படினு கிடைச்சிருக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா the probability of b of b is at most அதிகபட்சம் நமக்கு என்னன்னு கிடைக்குது 0.8 அதாவது தமிழ்ல எழுதணும் அப்படினா b தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு அதிகபட்சம் 0.8 hence proved அதாவது b தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிகழ்தகவு அதிகபட்சம் 0.8 ன்னு நாம சொல்லிடுறோம் hence proved சரிபார்க்கப்பட்டது அவ்வளவுதான்